அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி உப்கார் ராயல் கார்டன் பகுதியை சேர்ந்த 34 வயதாகும் பாஸ்கர் ஜிம் மாஸ்டர் ஆவார். இவர் ஓசூரில் காமராஜர் காலனி, சீதாராம் மேடு, ஜூஜுவாடி மற்றும் ராஜேஸ்வரி லேஅவுட் ஆகிய 4 இடங்களில் ஜிம் வைத்து நடத்தி வருகின்றார். பெங்களூருவை சேர்ந்த சசிகலா, வயது அவங்களுக்கு 33, அங்குள்ள மாகடி சாலையில் சிறுவர்களுக்கான பள்ளியும் நடத்தி வந்திருக்காரு. ஜிம் மாஸ்டர் பாஸ்கர் ஃபேஸ்புக் மூலமாக சசிகலாவுடன் பழகி இருக்காங்க. இந்த நட்பு காதலாகி இருக்கு. பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருவருக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு ஓசூரில் திருமணம் நடந்திருக்கு. திருமணத்துக்கு பின்னர் சசிகலா ஓசூர் காமராஜர் காலனியில் பெண்களுக்கான ஜிம் நடத்தி வந்திருக்காங்க. பாஸ்கர் சசிகலா தம்பதிக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் என 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. இந்த நிலையில் ஜிம் மாஸ்டர் பாஸ்கருக்கும் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை ஓசூர் அலசநத்தம் பகுதியில் பாஸ்கர் தனியாக குடி வைத்திருந்தாராம். இது சசிகலாவுக்கு தெரிய வரவே கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சசிகலா மீது பாஸ்கர் கோபம் அடைந்திருக்காரு. கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு பாஸ்கரும் சசிகலாவும் வீட்டில் உல்லாசமாக இருந்திருக்காங்க. அப்போது திடீரென சசிகலாவுக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வந்ததாக கூறி அவர் பாஸ்கர் ஓசூரில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காரு. அங்கே டாக்டர்கள் பரிசோதித்த போது சசிகலா ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியிருக்கிறாங்க. இது குறித்து ஓசூர் சிப்காட் போலீஸார் விசாரணை நடத்தினாங்க. தொடர்ந்து போலீஸார் சசிகலாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது அவரது கழுத்தில் காயம் இருப்பது தெரிய வந்தது. இதனிடையே சசிகலாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களும் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்தனர். இதையடுத்து சசிகலாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீஸார் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீஸார் பாஸ்கரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். போலீஸார் நடத்திய விசாரணையில் நாடகம் அம்பலத்திற்கு வந்திருக்குதாம். சம்பவம் நடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று பாஸ்கரும் சசிகலாவும் மது அருந்தி இருக்காங்க. பின்னர் மனைவியின் கை கால்களை கட்டி போட்டு உல்லாசமாக இருந்தாராம் பாஸ்கர். ஏற்கனவே மனைவி மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த பாஸ்கர் இதனை தனக்கு சாதகமாக்கி சசிகலாவின் கழுத்தை துணியால் இறுக்கி அவரை கொலை செய்து விட்டாராம். பின்னர் மனைவியின் மூக்கில் இரத்தம் வந்து விட்டது என கூறி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிரிழந்ததாக நாடகமாடினாராம். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் போலீசாரின் விசாரணையில் சிக்கியது தெரிய வந்துள்ளது. ஜிம் மாஸ்டர் பாஸ்கரை சிப்காட் போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.